நாகும் 1:13 எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிப்போம். நாகும், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நம்ம மேலே இருக்க நுகமும் கட்டுகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் அறுப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நுகமும் கட்டுக்களும் அறுக்கப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்த உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வார்த்தை என்னன்னா, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். யார் யாரெல்லாம் உங்கள் மேலே நுகத்தை வச்சுருக்கிறாங்களோ அந்த நுகத்தெல்லாம் இந்த மாதம் முடிப்பார். அல்லேலூயா. கட்டுக்களெல்லாம் அறுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க மந்திரம் சூனியம் அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அதை காட்டிலும் என் இயேசு பெரியவர். கடந்த நாட்கள் கூட ஒருத்தர்கிட்ட டிபேட்டாக அதை பேசினேன். அதை காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. எவ்வளோ அவன் கட்டு போட்டாலும் அந்த கட்டுக்களை அறுக்க முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் அசிரியாவுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க சொல்லப்பட்ட வார்த்தை. நினிவே பட்டணம் ஏற்கனவே யோனா மூலம் தீர்க்க தரிசனத்துக்கு உள்ளாய் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய இரக்கம் அந்த தேசத்தின் மேலே நினிவே மேலே இருந்தது. மறுபடியும் அவங்க பாவத்தில் இறங்குறாங்க. அசிரியா ராஜா அடிமைத்தனத்தில் அவங்க மேலே நுகத்தையும் கட்டுக்களையும் வைக்கிறான். நுகம்னா தெரியும்ல, என்ன பாருங்கள், நுகம்னா தெரியும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு மேலே வைப்பாங்க பாருங்கள், கழுத்துக்கு மேலே வைப்பாங்கள்ல, அதுதான் நுகம். ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டில் அடிமைத்தனம்னா மேலே நுகத்தை வச்சுருவாங்க. இரும்புலேயோ இல்லாட்டா உட்டுலேயோ என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் சுமையை வைத்து தூக்க வைப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியில் அவங்க அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது மரக்கட்டையை எடுத்துகிட்டு எதெல்லாம் செய்வாங்க, இரும்பினால் ஆக்கப்பட்ட நுகத்தை கழுத்தில் வைப்பாங்க. கால்லையும் கையிலையும் சங்கிலியோ இரும்பியோ போட்டு கட்டுவாங்க. அதுதான் கட்டுக்கள். இது ரெண்டுத்தையும் நாகும் தீர்க்கதரிசினால் இஸ்ரவேல் மக்களுக்கு அசிரியா கீழே இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுன்ற ஒரு வார்த்தை உண்டாகுது. ஏன்னா கர்த்தருடைய கோபாக்கினை நினிவே பட்டணத்தை செகண்ட் டைம் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அழிக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாரையும் அழிக்க போகிறாரு. ஆனால் யார் பாதுகாக்கப்பட போகிறாருன்னா, அவர் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே. அந்த வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன்னா யாருன்னா அசிரியா ராஜாவுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அப்போ நம்ம மேலே இருக்கிற நுகம் 7 மாதங்கள் ஏதோ ஒன்றத்தை சுமந்துகிட்டே தான் இருக்கிறோம் நம்ம கழுத்தில். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவோம், இந்த குடும்பத்தின் பாரம் யார் மேலே இருக்கு, யார் மேலே இருக்கு, என் மேலே. நான் போனாலும் குடும்பம் நடக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு என்ன நினைப்பு, நான் இருந்தால் தான் இந்த ஊழியம் நடக்கும். அப்படி இல்லை. நுகத்தை எடுத்து போடுவார். அல்லேலூயா. நுகத்தை எடுத்து போடுகிற மாதமாய் எதெல்லாம் உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களோ கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால தான் அதை சொல்றார், இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் எப்படி சொல்லியிருக்கு, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். நான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நினிவே பட்டணம் முழுவதும் பாவத்தில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை அவங்க உபவாசம் இருந்து எல்லாரும் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மறுபடியும் பாவத்தில் போகிறாங்க. அப்போ தான் அசிரியா ராஜா இவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறான். அப்பொழுது நாகும் தீர்க்கதரிசினால் வந்த வார்த்தை தான் நுகத்தை முறித்து கட்டுக்களை அவிழ்க்கிற நாட்கள். தெரில யார் யாருக்கு மேலே எந்தெந்த நுகம் இருக்குன்னு. ஒரு ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட்டான நுகம்லாம் இருக்கும். ஒரு பாரத்தை எப்போவுமே சுமந்து தீர்த்து கொண்டே இருப்போம். கர்த்தர் சொல்கிறார், அந்த சுமையை இன்றைக்கி இறக்கி வச்சுருவேன். அல்லேலூயா. உன் கால்களில் கைகளில் ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட எல்லா கட்டுக்களை அவிழ்த்து விடுகிற நாட்களாய் இந்த மாதம் மாறும். அல்லேலூயா. எரேமியா எடுத்துக்கொள்ளும். அதே தீர்க்க தரிசனத்தில் எரேமியாலேயே நம்ம பார்ப்போம். எரேமியா 30:8 எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. எரேமியா தீர்க்கதரிசினால் இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் வந்த வார்த்தை இது. கட்டுக்களை அறுத்துருவேன், நுகத்தை உன் கழுத்து மேலே இராதபடி முறித்து போடுகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்க வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் மக்களை அடிமைப்படுத்தி மரத்தினாலும் இரும்புலினாலும் கழுத்தில் நுகத்தை தூக்கி வச்சு அதில் தான் சுமையை தூக்க வைப்பான். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசினால் உண்டாகின வார்த்தை, இனி உன் கழுத்தில் இருக்கிற நுகம் நான் ஸ்தோத்திரம் எடுத்து போடுவேன், இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏதோ ஒன்றத்தை சுமந்துக்கிட்டே போகிறோம். மாட்டுக்கு 2 மாட்டையும் கட்டி என்ன பண்ணுவாங்க, மேலே தூக்கி வச்சுருவாங்க. கழுதைக்கு நுகம், நமக்கு கண்ணுக்கு மறவே நம்ம ஷோல்டரில் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவேன், என் ஷோல்டரில் நிறைய பாரம் இருக்குது. கர்த்தர் சொல்கிற அந்த பாரத்தெல்லாம் நான் இறக்கி வைக்கிற மாதம். அல்லேலூயா. உன் கையும் காலையும் எங்கெங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களோ கர்த்தர் அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் யாராலையும் அடக்கவே முடியாது. நான் அப்படி தான் நிறைய வாட்டி யோசிப்பேன். அல்லேலூயா. அவனை சிங்க கெபியில் போட்டாலும் சரி, எரிகிற சூளையில் போட்டாலும் சரி, கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தப்புவிக்க வல்லவர், என் குடும்பத்தை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அதனால் அந்த நுகத்தை குறித்தும் கட்டுக்களை குறித்தும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நுகம் மத்தேயு 11, 28, 29, 30 3 வசனங்களை வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் சுமந்த நுகம் உனக்கு வேண்டாம், என் நுகத்தை நீ சும. அல்லேலூயா. என் நுகம் எப்படி இருக்கும்னா மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. கடன் என்ற ஒரு நுகத்தை தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிறோம், போராட்டம் என்ற ஒரு நுகத்தை வச்சுக்கிறோம், வேலையில் ஒரு பிரச்சனைன்னு ஒரு நுகத்தை வச்சுக்கிறோம், வீட்டில் ஒரு ப்ராப்ளத்துன்ற நுகத்தை நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், எல்லா பாரத்தையும் என் மேலே வச்சுட்டு என் நுகத்தை நீ சுமந்துக்கோ. அங்கே என்ன போட்டிருக்கு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய நுகம், இயேசுவுடைய நுகம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய போதனையை பின்பற்றுவது, அவர் வழியில் நடப்பது, அவர் ஸ்தோத்திரம் கட்டளைகளை கடைப்பிடிப்பது. அல்லேலூயா. அவருடைய நுகம் ரொம்ப ஸ்தோத்திரம் எப்படி போட்டிருக்கு, மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையை சுமக்கணும்னு சிம்பிளாக சொல்கிறார். எதை சுமக்கணும்? நம்ம சுமந்த இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நுகத்தை இறக்கி வச்சுட்டு அவருடைய சிலுவையை சுமக்கும் பொழுது அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ தான் ஸ்தோத்திரம் நம்மை அழித்து கொண்டு இருக்கிற நுகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இறக்கி வச்சுட்டு சொல்லணும், அப்பா உம்மை நான் சுமக்கிற, உம்முடைய போதனைகளை பின்பற்ற, உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க உம்முடைய நுகத்தை நான் சுமப்பேன். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு விசுவாசத்தோடு நம்ம புறப்பட்டு செல்ல போகிறோம். எவ்வளோ பெரிய அங்கே அதான் போட்டிருக்கு, 28 போட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். எப்போ அந்த பாரம் அவர் சுமப்பாருன்னா அவருடைய நுகத்தை நம்முடைய நுகமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. நம்முடைய நுகம் அல்ல, நம்முடைய உலகத்தில் இருக்கிற நுகம் அல்ல, அவருடைய நுகத்தை நாம் சுமக்கும் பொழுது கர்த்தர் மேன்மை பாராட்ட, நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நுகத்தை இறக்கி வச்சிடணும். எப்பவுமே ப்ராப்ளத்தை பற்றியே பேசாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் நுகத்தை எடுத்து வச்சிரு, அவர் மேலே வச்சுருங்க. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்த முடியும். நுகத்தை அவர் முறிக்கிற நாட்களுக்குள்ளாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. கட்டுக்கள்னு பார்க்கும்போது அடிமைகளுக்கும் நமக்கு கீழானவர்களுக்கும் கீழ்ப்படுத்த தான் என்ன போடுவாங்க, சங்கிலியும் செயினியும் கட்டிடுவாங்க, கைங்களை கட்டுவாங்க. யாருக்கு கட்டுவாங்கன்னா திருடனுக்கும் கொலைக்காரனுக்கும் தான் கட்டுவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அடிமைகளுக்கு கட்டுவாங்க. கர்த்தர் கர்த்தர் கட்டுக்களை அறுக்கிற நாட்கள். அல்லேலூயா.
கட்டுக்களிலிருந்து விடுதலை தருகிற நாட்கள். சங்கீதக்காரன் 18:4-5 சொல்கிறான், மரண கட்டுக்கள், பாதாள கட்டுக்கள். கட்டுக்களில் நிறைய கட்டுக்களை நம்ம படிக்கிறோம். மரண கட்டுக்கள்லேருந்து, பாதாள கட்டுக்கள்லேருந்து, விபத்துன்ற ஒரு கட்டுக்கள்லேருந்து, ஆபத்துன்ற ஒரு கட்டுகள்லேருந்து, ஸ்தோத்திரம், சுகவீனம் என்ற ஒரு கட்டுகள்லேருந்து, பொருளாதார வீழ்ச்சி என்ற கட்டுகள்லேருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாக்குற நாட்களுக்குள்ளாய் நடத்துவார். 18:6 வாசிக்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிற்று. அல்லேலூயா. 2 விஷயந்தாங்க. நுகத்தை ஷோல்டர்லேருந்து இறக்கிடுவார், கையில் காலில் இருக்கிற கட்டுக்களை அவிழ்ப்பார். அல்லேலூயா. ஒன்று, நம்ம நுகத்தை இனிமேல் சுமக்காதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் பாரத்தை இறக்கி வச்சிரு. அல்லேலூயா. பாரம் எப்போ கேட்டாலும் சிலர் என்ன சொல்லுவாங்க, இது பிரச்சனை, அது பிரச்சனையை பற்றியே பேசுவாங்க. நுகம் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நம்ம சுமக்க வேண்டிய நுகம் அவருடைய நுகம். அல்லேலூயா. அதனால தான் அந்த 29 போட்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அவர் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாருன்னா, அவர் யாருன்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுங்க. அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய பாரம் நம்முடைய பாரமாய் மாறணும். அல்லேலூயா. வருகையை குறித்த பாரம், அதுதான் நம்மளுக்கு நுகமாக இருக்கணும், அதுதான் நமக்கு பாரமாக இருக்கணும். எது பாரமாக இருக்கணும்? இன்றைக்கி நம்முடைய பொருளாதார பாரமாக இருக்குது. அல்லேலூயா. குடும்பத்தின் சூழ்நிலைகள் நம்முடைய நுகமாய் மாறுது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது பாரத்தை எந்த மாதிரி பாரம்னா, அவருடைய வருகையை குறித்த பாரமாய், ஆத்துமாக்களை குறித்த பாரமாய், அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம். அந்த நுகத்தை நம்ம சுமக்கணும். அல்லேலூயா. அந்த நுகத்தை சுமக்கும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா கட்டுக்களை, மரண கட்டுக்கள், அவன் 14:8-4-5 வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் 8:18-4-5. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், எல்லா இடத்துலையும் போகிறோம், மரண கட்டுக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. பாதாள கட்டுக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நேரத்துலையும் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களாக இந்த மாதம் முழுவதும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி அபயம் இடுங்க. என் மேலே இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். எது நடக்கலைன்னு மனசில் இருக்கோ கர்த்தர் அதை நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. எது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக இருக்கோ கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் அவர் செய்து முடிக்க வல்லமையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வார்த்தை, நுகத்தை முறித்து கட்டுக்களை அவிழ்ப்பேன். நான் மேலே இருக்க நுகத்தை இன்றைக்கி இறக்கி வச்சிடணும். தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய சுவிசேஷம் உன்னுடைய பாரமாய் மாறட்டும். அல்லேலூயா. என்னுடைய பாரம் உன்னுடைய பாரமாய் மாறணும். அதனால தான் சொல்கிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் நீதியும், நான் தாழ்மையும், சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையும் அவர்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளும்போது நம்ம நுகம் மெதுவாய் மாறிடும். அல்லேலூயா. இன்றைக்கி ரொம்ப நான் பெயினாக இருக்குது பிரதர், நான் தான் ஓடுறேன், என் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உங்கள் நுகத்தை இறக்கி வச்சுருங்க. உம்முடைய நுகம் என்னுடைய நுகமாய் மாறட்டும். அல்லேலூயா. உம்முடைய விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும். அதான் நான் ஃபாதர் அடிக்கடி பாடுவார், உங்களுடைய விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும். இரவும் பகலும் உம்மை தேடுகிற மக்களாய், உம்மை நோக்கி பார்க்கிற மக்களாய். அந்த தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மரண கட்டுக்கள், பாதாள கட்டுக்கள் என்னை மேற்கொள்ளவில்லை, ஏன்னா எனக்குண்டான நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன், என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க, இந்த மாதம் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், உம்மை நோக்கி அபயமிடுவேன், என்னுடைய நுகத்தை நான் இறக்கி வைக்க போகிறேன். இது வரைக்கும் எந்த நுகத்தை நீங்கள் தூக்கின்னு இருக்கிறீங்களோ, ஒரு விஷயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது அது நுகமாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கலையோ அது நமக்கு என்னது, ஒரு நுகம். அல்லேலூயா. நம்ம ஷோல்டர் மேலேயே வச்சுன்னு இருப்போம். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, என் மேலே வச்சிரு, என் நுகத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சிரு, உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பொறுப்பெடுத்து. அங்கே பார்க்கும்போது இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும்
கர்த்தர் விடுதலை செய்கிற நாட்களாய், நினிவேக்கு அழிக்கப்படும் முன்பாகவே அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து அவர்களை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசினால் போய் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மக்களுக்கு பரிபூரணமாய் நிறைவேறியது. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பரிபூரணமாய் நிறைவேறும். நம்முடைய நுகத்தை இறக்கி வச்சுட்டு அவருடைய நுகத்தை சுமக்கிறவராய், அவருடைய வார்த்தை மேலே நம்ம பாரத்தை போட்டுவிட்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்து விட்டு சந்தோஷத்தினாலும் நம்மை திளைக்க செய்ய ஒரு வல்லமை உள்ளவர். எல்லாம் எழுப்பி நிற்போம்.